யாருடையவா? என்னத்தா? அந்த செட்டி கடையில பொடி வாங்கி கொடுத்துறியா? என்ன பெரியாத்தா, இப்பத்தேன் வயசுக்கு வந்தவ மாதிரி மரவலகத்துல போட்டு உக்காந்துக்கு இருக்க. ஆமாடி, பொண்ணத்தான் விளக்கேத்தி வச்சு குடிசை போட கூப்பிட்டாங்க. அடி போடி வெக்கம் கட்டவள. என்னத்தா? ஆமா, விளக்கேத்த போக வேண்டியவ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கியே, உன் பேத்தி வயசுக்கு வந்துட்டாளே போல. எவடி? எவ எவ என் பேத்தி? முத்து பேச்சுவேன், வயசுக்கு வந்து மூலையில உட்கார்ந்துருக்கா. ஏன் உனக்கு தகவல் சொல்லல? எந்த சிரிக்கி மக வந்து என்கிட்ட தகவல் சொன்னவா? உன் மகன் தானே தாய் மாமங்கிற மாதிரி குடிசை கட்டணும். இது என்னத்தா கூத்தா இருக்கு? 1000 தான் தண்டையா இருந்தாலும் அவங்க ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்க வேண்டாம். குடிசை கட்டுற முறை வீரனுக்கு தானே சொந்தம், அத எப்படி சொல்லாம விடுவாங்க? நாளை பின்ன கொலப்பலி விழுந்துராது, சும்மா விட்டுருவானா வீரனே? ஏலே விவரம் கட்டவனே, உனக்கு போய் வீரண்ணேன்னு பேரு வச்சேன் பாரு. என்ன திட்டிட்டே இருக்க? நான் எப்ப தின்னாலும் உனக்கு பிடிக்காது. அட ரோச கட்டவனே, உன் முறை பண்ணு முத்து பேச்சு சமைஞ்சு ஒரு பொழுது ஆகுது, முறை வந்து சொல்லலையேன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்க. நீ எங்க கொட்டிக்கிட்டு இருக்க? அவ சமைஞ்ச நான் என்ன செய்ய? என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றதா? டேய், நீ கருப்புசாமி தேவர் வம்சம்டோய். உரிமைக்காரன் உருத்துக்காரன் 1000 பகை இருந்தாலும் உரிமைய விட்டு கொடுத்துடுறதா? உன் மடியில உட்காந்து காது குத்துன பொண்ணு, மடியில உட்காந்து தாலி கட்ட வேண்டிய பொண்ணு, அவளுக்கு நீ கொடுத்த கட்டாம வேற எவன்டா கட்டுவான்? ஏல வீரண்ணா, வெந்த சோத்துக்கும் விதி வந்த சாவுக்கும் பிறந்தவே இல்லடா நீ. ஏலே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பலரையும் கட்டு வந்து திட்டு நல்லா திட்டு. இன்னைக்கு 3 தலை உருளணும். திட்டு நல்லா திட்டு. இதுல 2 ஒண்ணு பாத்துட வேண்டியதான். ஓ, இந்த தூர்ல 3 தலை உள்ள போகுது. அக்கா மாம முறைலாம் கிடையாது. என்னைக்கு முறை கெட்டு போச்சோ அன்னைக்கு முறையெல்லாம் மாத்திட வேண்டியதா. ஓ திட்டு நல்லா திட்டியா? நீங்க என்ன பாத்துருவோம். யாரா சுத்த கிறுக்கு பயலா இருக்கான்? வெட்டி போடுவோம் குச்சி போடுவோம்னு அருவாளா திட்டுக்கு நிக்கிறான். ஏப்பா மூக்கா, ஆமா உன் மருமகனுக்கு நீ ஒண்ணும் சொல்லி அனுப்பலையா? அதை எப்படி நான் சொல்லி அனுப்புவாங்க? 10 வருஷம் பகையாச்சே. என்னதான் இருந்தாலும் உறவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை மாத்த முடியுமா? அதான் அருவாளை விட்டு வந்து நிக்கிறேன். நசுக்கு வந்தான அருவாளையும் கரப்பாரு, 10ஆவதுக்கு சாணக்காரன வேற கையோட கூப்பிட்டு வந்திருக்கா. இருக்கா இந்த மூக்கியா தேவ மகளுக்கு எவோ குடிச்ச கட்டான பாத்துறேன். நான் என்ன பொட்ட போயல இல்ல அவத்த போயலாம்? வெட்டி பொடி கொடுத்துறேன் பொடி. நான் சொல்லிக்கிட்டே இருக்க அருவாளத்துக்கு நீ வேற பாப்பா. ஏப்பா நான் பெரிய மனுஷன் சொல்றேன், உன் காலம் இல்ல. நானும் ரவையில இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன், ஒரு 8 போய் சொல்லிட்டு வந்துருங்கன்னு. நாம சொன்னா எங்க ஏறுது? 1000 தான் இருந்தாலும் சாதி சன உறவு விட்டா போகும். நாளைக்கு என்ன வீதியில போறோம் வந்து தாலி கட்ட போறோம். ஐயோ அருவாளோட நிக்கிறானே, வெட்டிடுவான் போல் இருக்கே, வெட்டிடுவான் போல் இருக்கே. என்ன குடிக்கிற விஷயம் கொலையில போய் முடிஞ்சிரு போல இருக்கே. ஆமா மூக்கா, உறவு முறையில உங்களை 1000 இருக்கலாம், ஆனா ஊர் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. தாத்திட்ட கத்தோட மதுரை மாதிரி நிக்கிறானே. ஓகேயா பாப்பா, ஊருக்காரங்க எப்ப உனக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்றோம்ல. வா வா எந்திரி வா. சொல்லுவேன்னா மாமா வந்திருக்காரு. உள்ள பெரிய பொண்ணா இருக்கா, முறை வந்து செய்ய சொல்லுங்க. பெரிய மனுஷங்களா, எனக்கு வீடு வாசல் ஒண்ணு இருக்கு, எங்க ஆத்தா பெரிய கிளவி இருக்கா, அங்க வந்து சொல்ல சொல்லு. இன்னும் தேட வேண்டிய அருவா பாக்கி இருக்கு. வயசு பையன் கொஞ்சம் வெறப்பாத்தான் போவான். நீயும் செய்ய வேண்டிய முறையை ஒழுங்கா செஞ்சிருக்கணும்ல. என்னப்பா வீரண்ணா, ஆத்தா வெளியே போயிருக்கா, இப்ப வந்துருவா. வீரண்ணா, திண்ணைய வாடகை கிடைக்கு விட்டுருக்கியாடா? அவள் பக்கத்து பையா இருக்கிறோம், திண்ணைய வாடகைக்கு விடுறதுக்கு. அங்கு பார்க்க போற வந்த சனங்க மாதிரி உட்கார்ந்து இருக்காங்களே, என்னன்னு கேளுடா. கிளவி ரொம்ப வக்கனையாத்தான் பேசுவேன். யார் வந்து உட்கார்ந்துருக்கா என்னன்னு நிகா தெரியாம பேசுவியே. ஏன்னா முறை சொல்ல வந்திருக்கோம்ப்பா. ஆமா முறை முறை. ஆத்தா முறை சொல்ல வந்திருக்காங்களா? அது ஒட்டுக்கு நிலை சொல்லுவாங்க, உள்ள வந்து சொல்ல சொல்லு. சொல்றத சொல்லுவான், கேட்கறத அவங்க இஷ்டம். அப்புறம் பாப்பா, குடும்பத்துல ஒருத்தர் அனுசரிச்சு போறதை விட்டுக்கிட்டு சண்டையும் சொல்லியும் போட்டுக்கிட்டு எப்படியா? போகும்போது அள்ளிவாரியா கட்டிட்டு போறோம். எங்கேயா அந்த ஆள? அங்க. ஏ மூக்கா, என்னப்பா இவ்வளவு எடுத்து சொல்லியும் கூட இன்னும் மறிக்க மாதிரி அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க? அட வாப்பா மூக்கையா,
நல்ல ஆளப்பாணி. என்னது மொச பிடிக்க போன மாதிரி முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? என்ன முறை சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. கிளவி அருவாளை கொடுத்து உன் மகனை வீதியில அனுப்பிட்டேன். அவன் வாரம் போறவனெல்லாம் வெட்டி தள்ளுவான் போல் இருக்கு. தேவர் பெரிய மிஸ்டேக் இருக்குங்க. மறுபடியும் அவர்ல வந்து சொல்லி இருக்கணும். அட என்னையா புசகட்ட வேணுமா பேசிக்கிட்டு 10 வருஷமா 2 வீட்டுக்கும் தண்ணி வேணி பழக்கம் கிடையாது. அவர் எப்படியா சொல்லி அனுப்பாரு? யோ புரியாத ஆளா இருக்கே. ஒண்ணு சமைஞ்சிருக்கான்னு சொல்றதை விட்டுவிட்டு ஓலப்பாயில ஒண்ணுக்கு இருந்த மாதிரி வளவன்னு பேசிக்கிட்டு இருக்க. பெரிய மனுஷி ஆயிட்டாடா மாசானா. ஓம் பொண்ணா போன மாசம் தானே அவ பெரிய மனுஷி ஆனா. மாசம் நடக்கிறதுக்கு பேரு பெரிய மனுஷி இல்லையா, அதுக்கு வேற பேரு. உன் பேத்தி வயசுக்கு வந்திருக்கான், அதுக்கு வருஷம் வைக்க வந்திருக்கான். யோ மூக்கா, நீ அங்கேயே மருகி மருகி இருக்கிறதுனால இங்க எங்க மரியாதை போதியா? பொண்ணு பெரிய பிள்ளையா இருக்கா, வந்து முறை செய்யுங்க. ஆமாண்டா வீரண்ணா, அந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விடு, அது போய் முறை செஞ்சுட்டு வர. கிளவி மக்களை பேசுறத விட மாட்டேன். மூக்கா நேர்ல ஒரு வார்த்தை சொல்லிடப்பா. உங்க பேத்தி முத்து பேச்சு பெரிய பொண்ணா இருக்கா, தாய் மாமன் முறைக்கு வந்து செய்யுங்க. முத்து பேச்சு என்னும் முதிராத பெண்ணழகி பூ பெய்து விட்டாளா, பூமகளின் காலடியில் பூ பெய்தே என்ன வியப்பு. பாவாடை தன்னில் பருவனயம் சிந்தி வர தாவாமல் தாவும் தனிச்சிட்டு பூவாகி ஆடி குலுங்கி அடையாளம் மாறி இனி மூடி மறைப்பாள் முகம். என்னப்பா மூக்கா, வருஷ முறையெல்லாம் சரியா இருக்கான்னு நீ ஒரு முறை பாத்துக்கோ. வீட்டுல பொம்பளையாள் இல்ல, ஒரு தேங்காய் குறையிற மாதிரி இருக்க. ஆஹா சரியாதான் இருக்கு. நான் தான் தப்பு கணக்கு போட்டேன். பாத்தியாரே, உன் கணக்கு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு ஒழுங்கா பாடத்தை சொல்லி கொடுத்து விடு. மூக்கா நீ ஒரு முறை பாத்துக்கப்பா, சீர்வரிசை சரியா இருக்கானு. கிழவி சீலைய கொஞ்சம் ஒஸ்டியா எடுத்திருக்கலாம். 350 ரூபா போட்டுருக்குல்ல, பரவாயில்ல பரவாயில்ல. 1500 ரூபாய் கொடுத்து சேலை வாங்கி வச்சிருக்கேன் பிள்ளைக்கு. பொண்ணு அதை கட்டிட்டு வந்தா போதும். மாமே முறைக்கு மாலையை மட்டும் மாத்திட்டு போக சொல்லுங்க. முக்கா துட்டுக்கு சேலை வாங்கி 3 காசுக்கு நகை வாங்கினாலும் முறை மாமன் சீரு, அத கட்ட சிறுக்கிக்கு கொடுத்து வச்சிருக்கணும். விஷயம் தெரிஞ்ச பெரிய மனுஷனுங்க வாயில கொலக்கட்டையா வச்சிருக்கிய சொல்றது. கிழவி சொல்றதும் சரிதான். எப்பா வீரண்ணா, என்னங்க பாய் சடங்கு இங்கயா வீட்டுக்குள்ளயா? வீரன் சடங்கு மாதிரி வெளியில உட்கார்ந்துருக்கு. வீரண்ணா முறமாப்பிள்ள முறைச்சுக்கிட்டு இருக்கியா? வா உள்ள வா. அட நேரம் ஆச்சப்பா, மாலையை மாத்திட்டு குடிசை கட்டுங்க, பொண்ணை வர சொல்லி சீரை கொடுத்து அனுப்புங்க. அட வாமா. என்ன வீரண்ணா அங்க உட்கார்ந்து இருந்தா அப்படி நேரமாகுது, உள்ள வாப்பா. வேறனா கூப்பிடுறது ஒண்ணுதான், உள்ள இருந்துச்சுப்பா. சும்மா வீரண்ணா வாடா, வழிவிடுங்கப்பா. என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? அருவாளை கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைய தெரியுது இல்ல, இந்த மாலை எடுத்து போடு. கொடுத்துட்டு போ, சீர்வரிசையை கொடு. அடேப்பா தாய் மாமன்ல வீரம் ரொம்ப அதிகம் தான். என்னடா மெல்லமா போறதானடா, நல்ல பயம். போமா ராசாத்தி பட்டுட்டு போன பையனை எடுத்து போடுமா. ராஜா வா, ராஜா வா, இதை எடுத்து வச்சு கட்டு. ஏதா Ah